அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஷ்டோ மணிமேகலை. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரணி தீபம் பற்றிய ஒரு பதிவு. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம், அதாவது பரணி நட்சத்திரத்தன்று, பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் வருது. இந்த 3 நாள் தொடர்ந்து தீபம் போடுறதுங்கிறது வழக்கத்தில் இருக்குது. சில பேர் 3 நாள் என்னால் போட முடியாமல், நான் வேலை வாய்ப்பு ரீதியாக நான் வெளியில் போகிறேன், என்னால் 3 நாள் போட முடியாது, தீபத்தன்னைக்கு மட்டும்தாங்க போடுறேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த யமதீபம் அப்படிங்கிறதுக்கு முன்னோர்களுக்கு, அதாவது அமாவாசை அன்று முன்னோர்களை, இறந்து போன முன்னோர்களை, நம்முடைய மூதாதையர்களை கும்பிடுவதற்கு தவறிய அல்லது கும்பிடுவதற்கு இன்னும் ஒரு நாள், அமாவாசையை தவிர்த்து இன்னொரு நாள் தேவை அப்படின்னா முன்னோர்களை வணங்கக்கூடிய அற்புதமான நாள் கார்த்திகை தீப திருநாளுக்கு முந்திய நாள் பரணி நட்சத்திரத்தன்று முன்னோர்களுக்கு தீபம் வைத்து வழிபாடு செய்வது. அதுதான் யமதீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நான் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த சாமியை கும்பிடணும், என்ன விரதங்கள் இருக்கணும், குடும்ப கஷ்டம் நீங்கிறதுக்கு, குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது அப்படின்னு கேட்குற நபர்கள் பொதுவாகவே வீட்டில் அகழ்விளக்கு ஏற்றி எந்த நேரமும் அணையாமல் ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருந்தது அப்படின்னா நிஜமாலுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிணி, பீடை, செய்வினை குற்றங்கள், ஒரு பீடை விஷயங்கள், ஒரு காத்து கருப்புகள் எது இருந்தாலும் அது நீங்கி அவர்களுடைய மேன்மை, அவர்களுடைய தொழில் மேன்மை, மன நிறைவு இதெல்லாம் அடையும். அப்போ எந்த ஒரு வீட்டில் தொடர்ந்து தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குதோ அந்த வீடு எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருக்குங்கிறது ஆதி காலத்திலிருந்து முன்னோர்கள் சொல்லப்பட்ட விதி. இப்போ இன்னைக்கு இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் பரணி தீபம் ஏற்றுவதற்கும் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபடுற யமதீபம்னு சொல்றதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு நாசா கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய விஷயங்களை அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை ப்ரூவ் பண்ணி நமக்கு அது விருதங்களாகவும் ஆதம விதிகளாகவும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன ரூல்ஸ்னு தெரிஞ்சாதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம அதை பற்றி கண்டுக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இந்த யமதீபத்தை கொண்டாடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிறப்பாகவும் இருக்குது. அதாவது கடோன தீட்சபம் அப்படிங்கிற ஒரு நூலில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பரணி தீபம் யமதீபத்துக்கும் நசிகேதன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நசிகேதன் சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் சம்பந்தப்பட்டது தான் இந்த யமதீபம் வந்த வரலாறு. அது என்ன அப்படின்னா, முதல்ல அதை பார்த்துட்டு இந்த யமதீபத்தினுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இந்த நசிகேதன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா, அவங்களுடைய தந்தை நிறைய ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள் செஞ்சு பெரிய ஒரு ஞானியாக இருக்கு. யார் எதை கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்று இருந்தார். அவர் யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில். அப்போது இந்த நசிகேதன் போய் கேட்குறாரு அவங்க அப்பாட்ட, எப்பா யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவீங்களா, அப்போது என்ன யாராவது கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கண்டிப்பாக கொடுத்து விடுவேன் மகனே அப்படிங்கிறார். அப்போ வந்து யமன் என்னை கேட்குறாரு, நீங்கள் கொடுத்துருவீங்களா, யமங்கிட்ட நான் போகணும்னு சொல்கிறேன், என்னை கொடுத்துருவீங்களா அப்படின்னு. தாராளமாக இன்றிலிருந்து இப்போதே நீ யமன்கிட்ட போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதாவது யமன் என்றால் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் யமதர்ம ராஜா அப்படின்னா அந்த பயம் நீங்கி நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். அப்போது யமதர்மங்கிட்ட அதை வந்து தம் மகனை கொடுத்துட்றாரு. அதாவது எல்லாரும் இறந்த பின்பு நம்மளுடைய காலம், பூமியில் வாழக்கூடிய காலம் முடிந்து தான் யமலோகம் போவோம். ஆனால் இந்த பையன், அதாவது நசிகேதன், உயிரோட யமலோகம் போகிறார். அங்கே போய் யாருக்குமே மண்ணா ஒரு பயம் இருக்கும்ல. அப்போ அவங்க போய் பார்க்குறாரு மனிதர்கள், அங்கே அவ்வளவு சித்திரவதைகளும் அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு நிறைய துன்பங்களை அங்கே வந்து யமலோகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவன் கேட்குறான், யமதர்மராஜா, மனிதன் வாழ்க்கையில் கீழே பூலோகத்தில் அவன் வாழ்கிறது, அவன் வாழ்க்கையை கழிக்கிறதே பெரிய விஷயம். அந்த வாழ்க்கைங்கிற துன்பக்கடலை நீந்து அவன் ஜெயிச்சு வர்றது எவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே அவன் இறந்து மேலோகத்துக்கு வந்த பிறகும் கூட அவனை இத்தனை சித்திரவதை செய்கிறீர்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பயம் ஒரு பக்கம், யமங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உயிரோட வந்திருக்கோம்ல, மனுஷங்கிற ஒரு கெத்து இருக்கும்ல, அங்கே போய் அப்படி யமதர்மன்ட்ட கேட்டிருக்காரு. அப்போ யமதர்ம ராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, அதாவது நான் சும்மா வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கலப்பா,
இது அவரவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி. இங்க பார், இந்த மனுஷன் இதை செஞ்சிருக்கான், அதனால அவனுக்கு அந்த தண்டனை. இங்க பார், இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்கான், அதனால இந்த தண்டனை. இங்க பார், ஒருத்தருடைய சாப்பிட்ற உணவுல மண்ணள்ளி போட்டிருக்கான், அதனால உனக்கு இந்த ஒரு பாக்கியம். இவ்வாறு புத்திர வாரிசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு வம்சத்தை கெடுத்திருக்கான், அதனால இவனுக்கு இந்த தோஷம் அப்படிங்கிறத சரியா சொல்லிட்டு வர்றாரு. அப்ப சொல்லி முடிக்கும்போது அந்த பள்ளக்கதைகள் ஒரு மனிதன் அறிந்து அறியாமலோ தெரிந்து தெரியாமலோ செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பாவ விமோச்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. அப்போ அந்த வகையில இந்த பாவங்களுக்கு இது தண்டனை அப்படிங்கும்போது இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை, அதுல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை எப்படி மதிக்க வேண்டும், முதியோர்களை நம்மளுடைய முன்னோர்களை எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லிட்டு வராரு. இயற்கைக்கு எதிராக நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, இயற்கையை எப்படி பாதுகாக்கணும், பஞ்சபூத தத்துவங்கள் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறது, அதை நாம் முதலில் மதிக்க வேண்டும்னு பல விஷயங்களை அவர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அதுல ஒண்ணுதான் இந்த யம தீபம், பரணி தீபம். அதாவது அப்படி நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ, அதாவது தெரிஞ்சு கொலை செய்யறான், தெரிஞ்சு திருடுறான், திருட்டுக்கு தள்ளப்படுறாங்கிறது வேறு. ஆனா தெரிஞ்சே ஒரு தப்பு பண்றான், நமக்கு தேவையே இல்லை ஆனா தப்பு பண்றான். இப்ப நம்ம மந்திரிகள் அரசாங்கத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆசையின் காரணமாக மற்றவர்களுடைய சொத்தை அபகரிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தெரிஞ்சே தப்பு பண்றவனுக்கு தண்டனை கண்டிப்பா யமலோகத்துல உண்டு. ஆனா தெரிந்தோ தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் அறிஞ்ச, நம்ம நடந்து போறோம், நம்ம ஒரு நாலு உயிரை கொண்டுட்டு போறோம், அது ஒரு எறும்பு மேலே காலை வைக்கிறோம், நம்மளை கடிச்சிருன்னு ஒரு பாம்பு அடிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு தெரிஞ்சு தெரியாமல் நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா ஒரு நிலைக்கு வர வேணும்னு அவங்க அடிக்கிறோம் செய்கிறோம். இதெல்லாம் தெரிந்து தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் பிராய்ச்சித்தம் என்று மேலோகத்துல தண்டனை அனுபவிக்கிறத விட பூலோகத்திலேயே கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிற அதற்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திரத்தன்று யமதீபம்னு ஒன்று இருக்கு. அது யம தர்மராஜாவுக்கும் இறந்து போன முன்னோர்களுக்கும் வைக்க வேண்டிய ஒரு தீப ஒளி அன்று. அதாவது தேவர்களுக்கு விடிஞ்சா விடிய காத்தால மார்கழி பிறந்தா, இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி பிறக்கும் போது அவங்களுக்கு அப்பதான் தேவர்களுக்கு விடிய காத்தால விடியுது, அன்னைக்கு தான் பொழுது வருஷத்துக்கு ஒருக்கா விடியுது. அப்போ ஒரு நாள் நமக்கு 24 மணி நேரம்ங்கிற மாதிரி தேவர்களுக்கு அன்னைக்கு தான் விடியுது. அப்போ அந்த மாதிரி அந்த நாளில் கடைசி நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம செய்த பாவ கர்மாக்களை தெரிஞ்சு தெரியாமல் செய்யறதுக்கு ஒரு 5 தீபம் ஒரு தட்டில், ஒரு தாம்பாள தட்டில் ஒரு கோலமிட்டு அதில் ஒரு 5 தீபம் 5 திசைகளையும் பார்த்து, அதாவது 5 பக்கமும் பார்க்கணும். அந்த தீபம் ஒரே பக்கம் பார்த்து போடக்கூடாது, கிழக்கு திசையை பார்த்து வடக்கு திசையை பார்த்தெல்லாம் போடக்கூடாது. 5 பஞ்சபூதங்களுக்கும் 5 பக்கமாக போடும்போது இந்த பஞ்சபூதங்களில் காற்று நம்மை கர்மாவாக தாக்குகிறதா, அல்லது நீர் நம்மை கர்மாவாக தாக்குகிறதா, அல்லது ஆகாயம் நம்மை வெளி உலகங்களில் இருக்கக்கூடிய விஷயம் நம்மை தாக்குதா, இல்லை ஆகாய தத்துவம் நமக்கு மேலோகத்து கடைசி காலங்களில் நம்மளை கெடுக்குதா, இல்லை நிலத்தத்துவம் நம்மை ஒரு பூமி போக்குவரத்துங்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய உணவு செரிமான பிரச்சனைகள், இதெல்லாம் நிலத்தத்துவத்தை சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய உழைப்பை சார்ந்த விஷயங்கள், இது நம்மை பாதிக்குதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு 5 திசையையும் நோக்கி 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது தான் யமதீபம். அப்போ அந்த பிராய்ச்சித்தம் தேடுற பரிகார விஷயங்கள்ல யமதர்மராஜா சொன்ன ஒரு ரூல் இந்த யமதீபம். அப்போ ஒருத்தன் அமாவாசை தன் முன்னோர்களையோ குலதெய்வத்திற்கோ போய் தீபம் ஏற்றி முன்னோர்களை வழிபடாத அவர்கள் கூட இந்த பரணி தீபத்தன்று தனது வாசல்ல ஒரு கோலமிட்டு, சாணி தெளித்து ஒரு கோலமிட்டு அதில் ஒரு தாம்பாளத்தட்டில் 5 தீபத்தை, ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு போதும் அதில் ஏற்றுனாங்க அப்படின்னா நிஜமாலுமே இவங்க செய்த பாவ கர்மாக்கள் நீங்குங்கிறது தான் இந்த பரணி நட்சத்திரத்தன்று யமதீபத்தினுடைய பெரிய ஒரு சிறப்பு. இதை நசிகேதன் கேட்ட உடனே என்ன பண்ணார்னா, அப்போ யமதர்மராஜா நான் மறுபடியும் பூலோகம் போகணும் அப்படின்றாரு. நான் ஒன்றும் செத்து போய் வரல, நான் உயிரோட தானே வந்திருக்கேன், மீண்டும் நான் போகணும், இப்போ நான் உங்களுக்கு புள்ள தானே, நான் உங்களுக்கு மகனா நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்னை பூலோகத்தில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏனப்பா அப்படிங்கும்போது, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு
பூலோகத்தில் வாழ்கிற மக்களுக்கு தெரியாது, பூமியில் வாழ்கிற மக்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு அவங்க அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. ஒருவேளை அவங்க தெரிஞ்சு தெரியாமல் அந்த தப்பு செய்கிறவங்களுக்கு இந்த பரிகாரங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லவா? எப்பொழுது ஒரு ரகசியங்கள் வெளியில் சொல்லப்பட்டதோ அந்த ரகசியம் பல பேர்த்துக்கு பயன்படும் விதமாக இருக்கணும். இந்த 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 வாக்கை நான் போய் பல பேர்த்திட்ட சேர்த்தணும், அதற்கு எனக்கு அருள் புரியுங்கன்னு சொல்லி நசிகேதன் கேட்கும்போது சென்றுவா மகனே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போது இந்த நசிகேதன் வந்து தான் இந்த பரணி நட்சத்திரத்தன்று அந்த 5 விளக்குகள் ஏற்றி அவர்கள் வழிபாடு செய்யும்போது அவருடைய பாவ புண்ணியங்கள் அனைத்தும் தீர்ந்து முன்னோர்களுடைய அனுகிரகமும் பெற்று அடுத்து நம்ம வந்து ஒரு ஆயுள் காலம் முடிந்து மேலோகம் போகும் பொழுது நம்மளுடைய தண்டனை காலங்களோ நாம் செய்த பாவ புண்ணியங்களோ முன்னாடி இல்லாமல் புண்ணிய கருமாக்கள் முன்னாடி நிற்குங்கிறது தாங்க இந்த கதையினுடைய ஐதீகம். இப்போ இதுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம முதல்ல வீட்டில இருந்து போடுறதா இல்லை வெளியில இருந்து போட்டு வர்றதா அப்படிங்கிறது தான் தீபம் ஏற்றுறதுனுடைய ரூல்ஸ். லக்ஷ்மி அப்படிங்கிறது மகாலட்சுமியை வெளியில இருந்து தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அப்போ முதல்ல தீபம் ஏற்றுறதுங்கிறது வாசல்ல தான் ஏற்றணும். வாசல்ல ஏற்றி வாசல்ல இருந்து உள்ள அப்படியே நிலப்படியில் வச்சு அப்படியே ஏற்றிட்டு வரணும். இப்போ சாமி படத்துக்கிட்ட நம்ம தீபம் ஏற்றுறோம், அதுவும் கணக்கானா சாமி படத்துக்கிட்ட நம்ம மாமூலாக ஏற்றுற தீபம் கணக்கில் வராது. அது இல்லாமல் 21 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் நம்ம கார்த்திகை தீபத் திருநாள். யமதீபத்தினுடைய முன்னோர்களுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை குறைப்பதற்குமான அற்புதமான ஒரு நாள். இன்றைய 12/12 ரஜினிகாந்த் பிறந்த நாள். 12/12/2024 அன்று யமதீபம் சரியாக ஒரு 6 மணிக்கு, இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பரணி நட்சத்திரம். நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது. அதனால் இன்றைக்கி முழுசாகவே சாயங்காலம் இருக்குது. அதனால் அனைவரும் மாலை 6 மணிக்கு, புயல் அடிச்சிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் மழை பெய்யுது, இருந்தாலும் மாலை 6 மணிக்கு உங்களுடைய வாசல்லையாக இருக்கட்டும் அல்லது வீட்டுக்கு முன்புறமாகட்டும் ஒரு 5 தீபம் தாம்பாளத்தட்டில் கோலமிட்டு 5 திசையை நோக்கி 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்து உங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய பாவ புண்ணியங்களும் நீங்கி அந்த யம தர்மராஜா உங்களுக்கு அருள் புரியவும் முன்னோர்கள் அருள் புரியவும் அமாவாசை என்று கிடைக்கக்கூடிய அனைத்து அனுகிரகங்களும் இன்று பரணி நட்சத்திரத்தன்று கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் எனது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.